Hello guys, welcome back to my YouTube channel and this is Chandru. இந்த வீடியோவில் பென்சீன் rearrangement reaction பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Acid catalyst rearrangement of hydroxybenzene to 4,4 diamino biphenyl is known as benzene rearrangement. அதாவது இந்த 4,4 diamino biphenyl இருக்கு இல்லையா, அந்த பாருங்க, இதுதான் 4,4 1 2 3 4 1 2 3 4. This is 4,4 diamino biphenyl. This is known as benzene. ஓகேவா? அதாவது ஆசிட் கேட்டலிஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட். அதாவது நம்ம இதை எடுத்துக்கிறோம், இதை எடுத்துட்டு ஆசிட் கேட்டலிஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஆசிட் கேட்டலிஸ்ட்னா என்ன? முதல்ல ஆசிட்னா என்ன? விச் சப்ஸ்டன்ஸ் இட் கிவ்ஸ் H+ அயான். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து H+ அயானை கொடுத்துச்சு அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் ஆசிட். ஓகேவா? நம்ம எந்த ஆசிட் வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம HCl எடுத்துருக்கோம். ஆசிட் கேட்டலிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஹைட்ரஜன் எங்கே ஆட் ஆகும்? ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், ஒன்று இந்த 2 நைட்ரஜன் ஆட்டத்தில் ஆட் ஆகும். ஸோ அப்படி ஆசிட் கேட்டலிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த NH2 இருக்கு இல்லையா, இப்போ இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆனால் என்னவா மாறிடும்? இட் பிகம்ஸ் NH2. இந்த NH2 ஃபார்ம் ஆகி இந்த NH2 வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும். இது எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி மெக்கானிசத்தில் பார்க்கலாம். இப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி, அதாவது என்ன பொசிஷன் அப்படின்னா 4th பொசிஷன், பேரா பொசிஷனுக்கு 2 NH2மே ரீஅரேஞ்ச் ஆகி நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ரெண்டு பென்சினுக்கு நடுவில் பைஃபினைல் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா திஸ் இஸ் நோன் அஸ் பென்சின் ரியாக்ஷன். நமக்கு எப்போவுமே ஒரு ரியாக்ஷனில் மேஜர் ப்ராடக்ட் மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. மேஜர் ப்ராடக்ட் இல்லாமல் ஒரு சில பை ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். அது என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, நமக்கு மேஜர் ப்ராடக்ட் என்ன? பென்சின் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். அண்ட் 3 types ஆஃப் பை ப்ராடக்ட்ஸ் ஆர் நமக்கு கிடைக்கும். இதில் ஒன்று வந்து செமிடின்ஸ். அதாவது இந்த இதை வந்து என்ன சொல்கிறோம்? பென்சிடின் சொல்கிறோம். ஒரு NH2 மட்டும் ரீஅரேஞ்ச்மெண்ட் இன்னொரு NH வந்து அப்படியே இருந்தது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் செமிடின்ஸ். அண்ட் பைஃபினைல் அனிலின், அதாவது 2 பென்சினுக்கு நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகும், NH2வும் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஆனால் பேரா பொசிஷனில் ஆகாமல் இந்த மாதிரி ஆர்த்தோ பொசிஷனில் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் பைஃபினைலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பேரா பொசிஷன் மாதிரி இங்கேயும் பேரால வந்துருந்துச்சுன்னா அது செமிடின் ஆகிருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து பேரா பொசிஷனில் வராமல் ஆர்த்தோ பொசிஷனில் வந்துருக்கு. இதுக்கு என்ன ரீசனாக இருக்குது? என்ன ரீசன் இருக்கலாம் அப்படின்னா, இந்த பேரா பொசிஷனில் ஏதாவது எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டியூவன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சப்ஸ்டியூவன்ட் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதனால் வந்து பேரா பொசிஷனுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆக முடியாமல் இருந்திருக்கும். இதுதான் அதுக்கு ரீசனாக இருக்கும். அண்ட் தென் வந்து ஆர்த்தோ செமிடினா ஆர்த்தோ பொசிஷனில் NH2 ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் வந்து செமிடினா என்ன? நமக்கு ஒரு NH2 மட்டும் தான் ரீஅரேஞ்ச் ஆகிருக்கும், ஒரு NH2 ரீஅரேஞ்ச் ஆகிருக்காது. ஸோ தீஸ் 3 ஆர் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பென்சின் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன். இப்போது மெக்கானிசம் பார்க்கலாம் வாங்க. மெக்கானிசம் சிம்பிள் தான். ஓகேவா? நம்ம என்ன எடுத்துருக்கோங்க? இந்த ஹைட்ரோசோபென்சின் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரோசோபென்சினை எடுத்து முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆசிட் கேட்டலிஸ்ட் பண்ணுறோம். ஆசிட் கேட்டலிஸ்ட்னா என்ன? ஒரு ஆசிட் என்ன பண்ணும்? H+ டொனேட் பண்ணும். ஸோ நம்ம ஆசிட் கேட்டலிஸ்ட் பண்ணுறப்போ H+ எங்கே ஆட் ஆகும்? நைட்ரஜனில் மட்டும் தான். ஏன் நைட்ரஜன் மட்டும் ஆட் ஆகும்? பிகாஸ் இட் ஹேவ் அன் லோன் பேர் எலக்ட்ரான் அண்ட் அனதர் ரீசன் இஸ் இட் ஹேவ் அ வேக்கண்ட் ஆர்பிட்டால். மற்ற இதுலேயுமே வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்காது அண்ட் எல்லாமே ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ நைட்ரஜன் என்ன ஆட் ஆகுது? ஒரு H+ ஆட் ஆகுது, அதாவது ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ஸோ நைட்ரஜனோட வேலன்சி என்ன? நைட்ரஜனோட வேலன்சி எப்போவுமே 3 தான் இருக்கும். பட் இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்குது. ஸோ இட்ஸ் பிகம்ஸ் அமோனியம், அதாவது அயானா கன்வெர்ட் ஆயிரும், ப்ளஸ் அயானா கன்வெர்ட் ஆயிரும். இட் இஸ் நாட் ஸ்டேபிள், இட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது பாண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும், அதாவது ரெசனன்ஸ் நடக்கும். ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிறதுல எந்த பாண்ட் ரொம்ப வீக் அப்படின்னா இந்த பாண்ட் தான் வீக், பிகாஸ் 2 அயானுக்கு நடுவில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இது ஸ்டேபிள் ஆக பார்க்கும். இதை தான் இப்படி மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இந்த பாண்ட் வந்து டிசோசியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இட் இஸ் மோஸ்ட் வீக் பாண்ட், 2 அயானுக்கு நடுவில் இருக்கனால இது ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இது பிரேக் டவுன் ஆகி இங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகிறனால இங்கே இருக்க கார்பனோட வேலன்சி 5னு மாறும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்க பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். தென் வந்து இந்த பாண்ட் வந்து என்ன ஆகும்னா இங்கே வந்து சார்ஜ் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ணி இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதான் பைஃபினைல் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாண்ட் ஃபார்ம் ஆகிறனால இந்த பாண்ட் என்ன ஆகும்னா இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்க கார்பனோட வேலன்சி 5னு மாறிடும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்க பாண்ட் இங்கே போயிடும். தென் இது எல்லாமே பிரேக் டவுன் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு பாண்ட் இங்கே ஒரு பாண்ட் இருக்கா, இங்கே ஒரு பாண்ட் இருக்கா. அது இல்லாமல் நமக்கு இந்த கார்பனுக்கு என்ன இருக்கும்? ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? எல்லா கார்பன்லையுமே ஹைட்ரஜன் இருக்கும். இந்த கார்பனில் இருக்க ஹைட்ரஜன் இங்கே இருக்கும். ஓகே, தென் வந்து நமக்கு இப்படி ஃபார்ம் ஆயிரும். இன்னமும் நமக்கு வந்து நைட்ரஜனோட வேலன்சி வந்து 4 தான் இருக்குது, அதனால ப்ளஸ் சார்ஜ் மேலே போட்டிருக்கோம். ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன ஆகும்? மறுபடியும் ரெசனன்ஸ் நடக்கும். இந்த அங்கே இருக்க H வந்து H+ வெளியே போயிடும். H+ வெளியே போச்சுன்னா இங்கே இருக்க பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும், இங்கே இருக்க பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அண்ட் தென் வந்து இந்த டபுள் பாண்ட் வந்து இங்கே மேலே போய் மைனஸ் கிரியேட் பண்ணி இது ரெண்டும் காம்பன்சேட் ஆயிரும். அதே மாதிரி தான் இங்கே நடக்கும். இங்கே இருக்க ஹைட்ரஜன் வெளியில் போயிட்டு இந்த பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் தென் வந்து இந்த பாண்ட் மேலே போயிட்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கிரியேட் ஆயிரும் நைட்ரஜனுக்கு மேலே. தென் இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது தான் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்.
ஓகேவா? இப்போது எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டியூவன்ட் பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செமிடீன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்போது ஒரு மீத்தாக்சி குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ மீத்தாக்சி குரூப் அட்டாச் ஆகிருக்கப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க ஒரு NH ப்ளஸ் NH, இங்கே வந்து ஒரு பென்சின் ரிங். ஓகே, இப்போது இந்த பொசிஷனில் தான், இது பேரா பொசிஷனில் இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு மீத்தாக்சி குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆசிட் கேட்டலிஸ்ட் பண்ண போகிறோம். ஆசிட் கேட்டலிஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசிட் கேட்டலிஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆட் ஆகும்? H+ ஆட் ஆகும். ஸோ CH3O பென்சின் ரிங் வரும். அண்ட் தென் வந்து இங்கே வந்து N+H ஒரு H ஆட் ஆயிரும், ப்ளஸ் N+H ஒரு H ஆட் ஆயிரும். தென் இங்கே ஒரு பென்சின் ரிங் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? தென் இது எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிறது என்ன ஆகும்? இந்த பார்ட் எல்லாமே இப்போ நமக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஓகேவா? இன் த சென்ஸ் இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? எப்படி ஆகும் அப்படின்னா, இங்கே CH3O பென்சின் ரிங் நடுவில் நமக்கு என்ன ஆயிரும்? பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? அண்ட் தென் வந்து இந்த NH2 எந்த ஒரு இன்டர்ஃபியருமே இல்லை, ஏன்னா இங்கே எந்த சப்ஸ்டியூண்ட்டுமே கிடையாது. அதனால் இங்கே செமிடீன் ஃபார்ம் ஆயிரும். பட் இங்கே செகண்ட் இந்த ஃபஸ்ட் NH2 இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த செகண்ட் NH2 என்ன ஆகும்னா இங்கே ஃபார்ம் ஆகணும். பட் இங்கே ஒரு சப்ஸ்டியூண்ட் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ பாசிபிள். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்த்த பொசிஷனில் ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ இந்த இதுக்கு பேர் தான் நம்ம டைஃபினைலைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நமக்கு டைஃபினைல் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அனலினுமே என்னாச்சு? NH2மே ரீஅரேஞ்ச் ஆயிடுச்சு. பட் நமக்கு பென்சிடின் கிடைக்கல. அதுக்கு பதிலாக ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நீங்கள் இதை சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடணும். இது வந்து ஹைட்ரோசோபென்சின் 4 கார்பாக்சிலிக் ஆசிடு. இதை வந்து நம்ம வந்து ஆசிட் கேட்டலிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பென்சிடின் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.